ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜோதிட தோசை. என்னங்க ஜோசியத்துலலாம் தோசை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது, மோஸ்ட்லி இருக்குது. சில விஷயங்கள் வந்து கர்ம வினைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதில் வந்து தீர்வு வந்து அவ்வளோ சுலபமாக இருக்காது, அவ்வளோதான். இந்த ஜோதிட தோசையில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல 9 கிரகங்களும் இருக்குது, அதோட தாக்கங்கள் இருக்குது நமக்கு, புரியுதுங்களா? இந்த பூமியை வந்து 9 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட தாக்கங்களோட எஃபெக்டால் தான் நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் கோபக்காரராக இருக்கிறது, ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கிறது, ஒருத்தர் வந்து எதுலேயும் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது, எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரகங்கள் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதுதான் விஷயம். அதாவது இது எல்லாத்தையுமே 9 கிரகங்களையும் முதல்ல பேலன்ஸ்டாக வைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது, யாராலையும் கிடையாது, அவ்வளோ சுலபம் இல்லை. பேலன்ஸ்டாக இந்த 9 கிரகங்களையும் பேலன்ஸ்டாக யாரால் வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஞானிகளால் மட்டும்தான் பேலன்ஸ்டாக வைக்க முடியும். பேலன்ஸ்டாக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்றும் நடக்காது, நம்மள மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் நல்லாயிருக்கும், கரியர் வந்து நல்லாயிருக்கும், குடும்பத்தில் வந்து சந்தோஷம் சரியாக இருக்காது, குடும்ப வாழ்க்கையே வந்து நல்லா அமையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், அவருக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒய்ஃப் இருப்பாங்க, பசங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கரியர் சரியாக வரல. சில பேருக்கு இது ரெண்டும் இருக்கும். இவருக்கு கரியரும் நல்லாவே இருக்கும், நல்லா சம்பாதிப்பார், ஃபேமிலியிலையும் நல்ல சந்தோஷம், ஒய்ஃபு நல்லா இருப்பாங்க, பசங்களும் இவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நல்லா இருப்பாங்க. ஆனால் இது ரெண்டும் இருந்தால் கூட அவரோட ஆரோக்கியம் சரியாக இருக்காது. ஏதாவது இது இருந்தால் அது, அது இருந்தால் இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று கரெக்ட் இல்லாமல் இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9 கிரகங்கள், அந்த 9 கிரகங்களை வந்து பேலன்ஸ்டாக இருக்க வைக்கிறது முடியறதில்ல, சாத்தியம் இல்லை. ஒரு கிரகத்தோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னொரு கிரகத்தோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுதான் விஷயம். இந்த தசாபுத்தியில் கூட அதுதான் விஷயம். ஒரு கிரகத்தோட பவர் வந்து அப்போ அதிகமாக இருக்கும், அது நல்லா ஆக்டிவேட் பண்ணும். மற்ற சில கிரகங்கள் வந்து சரியாக ஆக்டிவேட் பண்ணுறதில்ல. அதனால தான் ஒவ்வொரு தசாபுத்தி மாறும்போது லைஃப்பில் பல சேஞ்சஸ். ஆரோக்கியம் சில பேருக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது, கரியரில் வந்து ஒரு பிரேக் வந்து சில பேருக்கு, பல விஷயங்கள் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்களா? இதுதான் அதோட விஷயம். இப்போ வந்து ஞானிகள்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் எப்படி இது எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் வந்து இந்த ஜோதிட தோசை முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது இந்த தோசை எப்படி பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியங்கள் இருக்குது. நம்ம ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே பிரிச்சுடுவோம். ஒரு கல்லுலேருந்து நீங்கள் சாப்பிட்ற ஒரு பொருள் வரைக்கும், வீடுலேருந்து வண்டியில் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இது இந்த கிரகம், இது அந்த கிரகம்னு சொல்லிட்டு 9 கிரகத்துக்கு எல்லாத்தையும் பிரிச்சுடுவோம். அதே மாதிரி தான் 9 கிரகத்துக்குமே சரி ஒவ்வொரு தானியங்கள் இருக்குது. இந்தந்த தானியங்களை வந்து சாப்பிடும்போது அந்த கிரகத்தோட தன்மை வந்து இன்னும் அதிகமாகும், அதோட பவர் அதிகமாகுது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறீங்க, இதுதான் விஷயம், புரியுதுங்களா? ஆனால் எந்த கிரகத்தை எப்போ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் சிம்பிளாக நம்ம நினச்சிக்கோங்களேன், 11ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிப்போம். அதே 11ஆம் வீடு வேறு வீடாகவும் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. 11ஆம் வீடு 12ஆம் வீடாகவும் இருக்குமே,
அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ வந்து மீன லக்னக்காரங்களுக்கு வந்து 11 12 வந்து ரெண்டுமே சனி தான். நீங்கள் 11 ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 12 கூடவே சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகத்தையுமே வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் விஷயம். அதை எப்படி கரெக்டாக பேலன்ஸ்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிட தோசையை சாப்பிட்டீங்கன்னா போதும். இந்த தோசையில் தான் பெரிய சூட்சமே இருக்குங்க. 9 கிரகத்தையோட பவரையும் வந்து இந்த தோசையில் கொடுக்க போகிறோம். நாம் இதை கொடுத்து அதை சாப்பிட்டா முடிஞ்சுது. அது இந்த தோசை வந்து எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ நாளைக்கு ஒன்ஸு சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸு இல்லை ட்வைஸ் போதும். இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள், என்ன யூஸு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு என்ன பதில் பார்த்தீங்கன்னா, பல யூஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்குமே வந்து ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முதல்ல நீங்கள் இதை தான் சாப்பிட்ணும். இதை கொஞ்சம் வீக்லி ஒன்ஸு இல்லை ட்வைஸ் சாப்பிடும்போது ஜோதிட ஞானம் வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு பல விஷயங்கள் அப்புறமேட்டு புரிய வரும் ஈஸியாக. அது ஒன்று. அப்புறமேட்டு எல்லாருக்குமே என்ன யூஸ்னால், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோக்கியம். மனசு வந்து நல்லா வேலை செய்யும், மூளையும் நல்லா வேலை செய்யும். இதுதான் முக்கியமான விஷயம். மனசு மூளை ரெண்டுமே வந்து கரெக்டாக வேலை செஞ்சாலே லைஃப்பில் அவர் பெரிய ஆளாக வந்துடலாம். இதுதான் 3. இதை விட வேறு பெரிய விஷயம் கிடையாது. ஆரோக்கியம், மனசு, மூளை, இது 3மே இருந்தாலே முடிஞ்சுதே. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இதுதான் இந்த வந்து ஜோதிட தோசையை சாப்பிடும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 9 கிரகங்களுடைய தாக்கம் வந்து பேலன்ஸ்டாக வரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அப்போ வந்து பேலன்ஸ்டாக வரும்போது லைஃப்பில் வந்து பல விஷயங்களுக்கு டிசிஷனும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எடுக்க முடியும். நம்மளோட மைண்ட் செட்டும் பேலன்ஸ்டாக இருக்கும், நம்ம ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே தான் இதோட யூசஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ இனிமேட்டு இந்த தோசை எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இது என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேணாம், சீக்கிரம் தோசையை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த தோசையில் யூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு தானியங்களும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முழு கோதுமை வந்து சூரியன் அதுக்காக. அதுக்கப்புறம் சிவப்பு அரிசி ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து சந்திரனுக்காக. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு அல்லது சாம்பார் பருப்பு, இது வந்து செவ்வாய்க்காக. அப்புறம் இந்த கொள்ளு, இது வந்து கேதுவுக்காக. அதுக்கப்புறம் முழு பச்சை பயிறு, இது வந்து புதனுக்காக. அப்புறம் தோல் நீக்காத முழு உளுந்து, இது வந்து ராகுவுக்காக. அதுக்கப்புறம் மொச்சக்கடலை வந்து சுக்கிரனுக்காக. அப்புறம் கொண்டைக்கடலை அல்லது வெள்ளைக்கடலை வந்து குருவுக்காக. அப்புறம் வெள்ளை எள்ளு, இது வந்து சனிக்காக. இப்போ இந்த எல்லா தானியங்களையும் நம்ம 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். ஸோ நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி ஊற வச்சா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பஃப் மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு தோசைக்கு அரைக்க போகிறோம். இப்போ மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போது இது கூட கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காரத்துக்காக வந்து இந்த மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையான அளவு கொஞ்சம் நல்ல மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டால் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி தெரியும். ஸோ அதனால் காஞ்ச மிளகாய் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க.
ஸோ இதில் தண்ணி வந்து கம்மியாக வைக்கணும். நீங்கள் வந்து தோசைக்கு அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியான மாவாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் கல் உப்பு. ஸோ இது போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஸோ தோசை மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த நீங்கள் நார்மல் அடை தோசை ஊற்றுற மாதிரி இந்த தோசை கல்லில் விட்டு நார்மல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம ஆலிவ் ஆயிலோ இல்லாட்டி வெஜிடபிள் ஆயிலோ ஊற்றி இதை வந்து தோசை மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இதெல்லாம் ஊற வச்ச தானியங்கள் அப்படின்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்து எடுக்கலாம். இப்போ வந்து ஒன் சைடு வந்து ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடை தோசை சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் வந்து இதில் இருக்கும். இன்னும் கூட நல்லா இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட தானியங்களோட டேஸ்ட் அப்படியே நம்மளோட இதில் தோசையில் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம மசாலா பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. அவ்வளோதாங்க, தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு.